ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே இஸ் ஈக்குவல் டுவை பேஸ் பண்ணி தான் வரும். ரிலேஷன் அப்படின்னாலே நீனு நானே ஈக்குவல், நம்ம எல்லாருமே ஈக்குவல், அந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு, செகண்ட் டபுள் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நம்ம ஆச்சரிய குறி படிச்சிருப்போம்ல, ஆச்சரிய குறியோட ஒரு ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல். தென் நம்மளுக்கு தெரியும் டபுள் ஈக்குவல் டு, நம்ம சிங்கிள் ஈக்குவல் டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் ஏதாச்சும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா. ஆனால் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாதான் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, சி இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா லெஸ் தென் சிம்பிள், இது எல்லாத்துக்கும் தெரியும். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதே வேல்யூக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். இது கிரேட்டர் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக கூட இந்த வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் அதே ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொன்னோம், நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட ஒரு இதை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். அதனால ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி பிகாஸ் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 இல்லையா, அதனால ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே இருக்க சிம்பிளை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்ல போகிறோம். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ட்ரூ தானே, 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, ஸோ திஸ் இஸ் ட்ரூ. தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது, ஸோ இது ஃபால்ஸ். ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி, இல்லை 5 தான் கிரேட்டர், ஸோ இது ஃபால்ஸ். ஏ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இங்கேயும் ஃபால்ஸ். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, 5 இஸ் கிரேட்டர் தென் 3, so here true. A is greater than or equal to B, greater than or equal to B யா கிடையவே கிடையாது, greater than but equal கிடையாது, அதனால இங்கே false. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்?